முதலாவது நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறதை நாம் வாசிக்க கேட்போம். 143 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கலாம். 143:7. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அல்லேலூயா. நம்முடைய ஆவி சோர்ந்து போகிற ஆவி. ஆமென். ஸ்தோத்திரம். அடிக்கடி என்னத்தான் நம்ம விசுவாச வார்த்தைகளை உதிர்த்தாலும், நம்பிக்கையில பலங்கொண்டு இருந்தாலும், அடிக்கடி நம்முடைய ஆவி சோர்ந்து போகிறது, தொய்ந்து போகிறது. நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோடு இடைபட விரும்புகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போன பக்தன் தாவீது சொல்லுகிறான், சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். ஆமென். நம்ம ஒரு அவசர உலகத்தில் இருக்கிறோம், அப்படிதானே? ஸ்தோத்திரம். எல்லாம் அவசரம், ஃபாஸ்ட்டாக நடக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஸ்தோத்திரம், எல்லாம் உடனே. ஃபாஸ்ட் ட்ரெயின், சூப்பர் ஃபாஸ்ட், பாயிண்ட் டு பாயிண்ட், எங்கேயும் நிறுத்தக்கூடாது. வந்தே பாரத், புல்லட் ட்ரெயின், எங்கேயோ போயிட்டு பாருங்க. ஃப்ளைட் உடனே போகணும். ஸோ வி ஆர் இன் இம்பேஷண்ட். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையற்றவர்கள். சீக்கிரமாக எனக்கு பதில் கொடும் என்று வந்திருக்கிற ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் ஆவி தொய்ந்து போகிறது. அடுத்து நம்முடைய பாரம் என்ன? 102 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கலாம். 102:2. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். ஆண்டவரே, தீவிரமாய் இந்த காரியத்தை நடப்பீங்க. அல்லேலூயா. என்ன நாட்கள் அது? ஆபத்து நாள். சில ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. சில பிரச்சனைகளை சிக்கி இருக்கிறோம். இதிலிருந்து யார் எங்களை விடுவிப்பார்கள்? சீக்கிரமாய் செவிகொடும். அல்லேலூயா. மூன்றாவது நம்முடைய பிரச்சனை என்ன? 69 சங்கீதம் 17 வசனத்தை வாசிக்கலாம். சோத்திர நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருகிற ஆராதனை இந்த வாக்குத்தத்த ஆராதனை. 69 சங்கீதம் 17 வசனம். உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும். நான் வியாகுலப்படுகிறேன். எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். அல்லேலூயா. வியாகுலங்கள் நெருங்கி இருக்கிறது. உமது முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்க அப்பா. நீங்க மறைச்சா நான் எங்க போவேன்? அநேகருடைய முகங்கள் எனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அநேகருடைய ஒத்தாசை எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் ஒருவரே எனக்கு தீவிரமாய் பதில் அளிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆக முதலாவது நம்ம வாசிக்க கேட்டோம், நமது ஆவி தொய்ந்து போகிற ஆவி. அல்லேலூயா. இரண்டாவது, ஆபத்து நேரம் சூழ்ந்திருக்கிறது, தீவிரமாய் பதில் செய்யும் ஆண்டவரே. இன்னும் தாமதப்படுத்தாதீங்க, என் விஷயத்துல, என் காரியத்தில் அவசரம் காட்டுங்க ஆண்டவரே. மூன்றாவது நாம் வாசிக்க கேட்டோம், வியாகுலம் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து 71 சங்கீதம் 12 வசனத்தை வாசிக்கலாம். 71:12. தேவனே, எனக்கு தூரமாய் இராதேயும். என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஹெல்ப் மீ லார்ட். தீவிரமாய் எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. எல்லா உதவிகள் அற்று போயிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருகிற ஆராதனை இந்த வாக்குத்தத்த ஆராதனை. அல்லேலூயா. தொய்ந்து போய் வந்திருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆபத்தில் சிக்கி இருக்கிற உங்களோடு பேச விரும்புகிறார். வியாகுல நேரத்தில் சகாயமின்றி, ஆமேன், சோத்திரம், எந்த ஒரு உதவி இன்றி, ஆமேன், தலைகுனிந்து இருக்கலாம். கர்த்தர் உங்கள் முகத்தை பார்த்து, உங்களுடைய தீவிரமான ஜெபத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்கிற மாதம் இந்த மே மாதம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 22 சங்கீதம் 19 வசனம். ஆமென். எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் கர்த்தாவே. 22:19. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. ஹெல்ப் மீ லார்ட். அது உடனே எனக்கு செய்யுங்க ஆண்டவர். இப்படிப்பட்ட வந்திருக்கிற உங்களுக்கு
ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் ஆஃப் காட்ஸ் ப்ராமிஸ் உங்களுக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார். அல்லேலூயா. ப்ராமிஸ் ஆஃப் growth, ஒரு வளர்கிற, நீங்கள் வளர்ச்சி அடைய விரும்புகிற தேவன், அதுதான் இந்த மாத வாக்கு தத்தம். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஏசாயா 60:22 என்ன வாசிக்க கேட்போம்? ஏசாயாவின் புஸ்தகம் 60:22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. ஆமென். தீவிரமாய் உதவி செய்யும் ஆண்டவரே, தீவிரமாய் எனக்கு உதவி சகாயம் செய்யும் என்று ஜெபத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய விஷயத்தில் அவரும் அவசரம் காட்டுகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். தொய்ந்து போயிருக்கிறீங்களா? ஆபத்து இருக்கிறதா? ஸ்தோத்திரம். வியாகுலப்படுகிறீங்களா? சகாயமின்றி வருத்தப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்கள் காரியத்தில் தீவிரம் காட்டுகிற தேவன். ஆமென். லூக்கா 18:7 வாசிக்கலாம். ஒரு அருமையான வசனம். ஆமென். ஆண்டவர் எப்படி நம்முடைய விஷயத்துல தீவிரம் காட்டுகிறாராம் பாருங்களேன். வாசிக்கலாம். லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்களும் நானும். அல்லேலூயா. அப்ப நம்ம விஷயத்துல போய் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பெரிய கேள்வி. பார்த்தீங்களா? ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இல்லை, கண்டிப்பா நம்முடைய விஷயத்துல நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அதற்கு தேவை அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்படி கூப்பிடணும்? சகாயம் என்ன, தீவிரியும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் ஆவி தொய்ந்து போகிறது, சீக்கிரமாய் பதில் செய்யும். அப்படி எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? அதான் ஜெபத்தில் போராட்டத்தை குறிக்கிறது. ஜெபத்தில் என்ன இருக்குது? நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் மன்றாடி அழுது ஸ்தோத்திரம் அப்படி ஜெபிக்கணுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமாக வாழ்ந்து காமிக்கணும். அநேகருக்கு நன்மை செய்யணும். அதுக்கு தான் ஆசீர்வாதம். சுயநலமாக இருக்கிறதுக்கு இல்லை, பிறருக்கு நன்மை செய்ய நம்மால் ஆன மட்டும் பிறருடைய வாழ்க்கையில் சோத்திர ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொருளாதார காரியத்தில் அவர்களுக்கு நாம் தீவிரம் காட்டி உதவி செய்து அநேக படிப்பறிவில்லாத ஜனங்கள், பாமர ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த தான் இந்த ஆசீர்வாதமே ஒழிய நம்ம சுயநலத்துக்காக அல்ல. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தீவிரம் காட்டுவார், பயப்படாதீங்க. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ப்ராமிஸ் என்ன அப்படின்னா ப்ராமிஸ் ஆஃப் growth என்பதை மையமாக இருக்கிறது. சின்னவன். அப்ப சின்ன சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில அற்பமா எண்ணப்படுகிறவைகள், சிறியவைகளை நீங்க ரொம்ப மட்டம் தட்டாதீங்க. உங்க வாழ்க்கையில இதை போய் எங்க ஆசீர்வாதம் வரும்? இத்தனோன்னு இருக்கு, கொஞ்சமா இருக்கு, எனக்கு ஞானம் இல்லை, படிப்பு இல்லை, நான் ஒரு கை நாட்டு, மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய தெரியுது, எனக்கு ஒண்ணுமே தெரியல என்று உங்களை நீங்களே மட்டம் தட்டி வந்திருக்கலாம். பயப்படாதீங்க. சின்ன விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை ஆயிரமாய் பெருக செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். உங்க இருதயத்துல தாழ்வு மனப்பான்மை, நமக்கு தாழ்மை ரொம்ப முக்கியம், ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். ஆனா பாத்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை என்ன? நம்மளெல்லாம் ஒன்றும் முடியாதுங்க, அவங்களாம் பெரிய ஆளுங்க, நம்ம இப்படியே இருந்துருவோங்க, நம்ம சின்னவங்க தானே, நம்ம அற்பமாக எண்ணப்படுகிறவர் தானே அப்படின்னு உங்கள் இருதயத்தில் தாழ்வு மனப்பான்மை நமக்கு இருக்கவே கூடாது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வேண்டியது மனத்தாழ்மை. அல்லேலூயா. ஹியூமிலிட்டி இருக்கணும். ஆனால் அப்படி நம்மை நாமே மட்டம் தட்டி ஒரு கூனி குறுகி ஒரு மூலையில முடங்கிடக்கூடாது. நீங்கள் அப்படி முடங்கி வந்திருக்கலாம். உங்களை 1000 மடங்கு பெருக செய்கிற அருள்நாதர் இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உங்களையே தரம் தாழ்த்தி அற்பமான சிறியவனாக என்னை கொண்டு என்ன செய்ய முடியும் வந்திருக்கலாம். உங்களை கொண்டுதான் ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தொடை நடுங்கி பயந்தாங்கோலி யாரு? கிதியோன். அவனை கொண்டு ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். அவனை பார்த்து என்ன சொன்னார்? பராக்கிரமசாலியே அப்படின்னார். பார்த்தீங்களா?
தேவனுக்கு முன்பாக தான் நம்ம நடுங்கணும், பயப்படணும், உண்மைதான், தாழ்த்தணும். ஆனால் அதே வேளையில் ஆண்டவர் ஒருவனை உயர்த்த நினைத்து விட்டால், ஓ தூசியிலிருந்து உயர்த்துகிறவர், அல்லேலூயா, குப்பையிலிருந்து கிளறி நாற்றம் எடுத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையை தூசி தட்டி எழுப்பி உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதம் அதை கர்த்தர் தீவிரமாய் செய்வார். ஆண்டவரை அர்ப்பணித்து பாடு. ஆமென். வாக்குத்தத்தத்தை அசட்டை பண்ணாத. உன் மேல் வந்து பலிக்கும், உன் குடும்பத்தின் மேல் வந்து பலிக்கும். ஆலாகும். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. ஆகும் எல்லாம். Glory. ஆமென். ஆமென். ஆகும். கூப்பிடு. தீவிரமாய் பதில் அளிக்கிறவர் இங்கே வந்திருக்கிறார். சொல்லுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். ஜபத்தில் ஒரு போராட்டம் உண்டு. தீவிரப்படு. இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி உன் இருதயம் ஏங்கி நிற்கட்டும். ஜபத்தில் தீவிரப்படு. உண்மையாக ஆண்டவர் உன் காரியத்தில் அவசரம் காட்டுகிறார். வெற்றிகள். இந்த மாதம் கர்த்தர் உன்னை பெருக செய்கிற மாதம், உன்னை பலத்த ஜாதியாய் மாற்றுகிற மாதம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இந்த ஆண்டவர் பெருக செய்கிறவர், பலத்த ஜாதியாய் நம்மை மாற்றுகிறவர். விசுவாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை நல்லா உற்று கவனிக்கணும். வசனத்தை அப்படியே நம்ம மேலோட்டமாக போயிடக்கூடாது. இந்த காரியத்தை யார் செய்கிறார்? கர்த்தராகிய நான். பார்த்தீங்களா? ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் குறிப்பு, அவரே இதை செய்கிறார். அல்லேலூயா. நம்ம பிரயாசப்படணும், முயற்சி எடுப்பது நமது கடமை. பெருக செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, அவருடைய ஆளுகையை குறிக்கிறது. அந்த சாவரன்டின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஆளுமை, அவருடைய கண்ட்ரோல் தான் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். என்னத்தான் குட்டிகரணம் போட்டாலும் நம்மை நாமே ஆசீர்வதிக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. முயற்சி எடுக்கணும். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும், தீவிரமாக முயற்சி எடுக்கணும். ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் ஒன்றை நாம் ஆமென் ஸ்தோத்திரம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். இதை கர்த்தரே செய்கிறவர். அல்லேலூயா. யுத்த நாளுக்கு ஜெயமோ அல்லேலூயா அவரால் தான் வரும். அந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும், வேற எந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தராகிய நான் என்று சொல்லுவார். ஸோ சாவரன்டி, அந்த பவர், ஐ ஆம் த லார்ட் அப்படிங்கிறார். ஸோ காட் இஸ் இன் கண்ட்ரோல் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் தாங்க செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. வி டோன்ட் நம்ம எவ்வளோதான் அதில் பிரயாசப்படலாம், முயற்சி எடுக்கலாம், அலைச்சல் அலையலாம், ஆனால் கர்த்தரே அதை செய்கிறார் என்பதை நாம் உள்ளான இருதயத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். இரண்டாவது குறிப்பு அதில் பாருங்க, ஏற்ற. ஆமென். அல்லேலூயா. அது எதை குறிக்கிறதுனா, அவர் டைமில், அவர் ஸ்டைலில், அவர் விருப்பத்தின்படி அவரே செய்கிறவர். அல்லேலூயா. அது ஏற்ற காலம், டியூ டைம், அப்பாயின்மெண்ட் டைம். ஸ்தோத்திரம். அப்படி சில டைம் வச்சிருக்கிறார், அந்த டைமில் தான் அவர் செய்வார். ஆமென். ஏற்ற காலம். மீண்டும் சொல்லுகிறேன், அவருடைய டைம். ஸோ when the right time comes, அந்த ரைட் டைம், சரியான நேரம் வரும்போது அதை யாருமே தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த மே மாதம் கர்த்தர் முன்குறித்த மாதம். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அவர் செய்வார். அதை தீவிரமாய் செய்வார், நம்மை பெருக செய்வார், பலத்த ஜாதியாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ ஒன்றும் நடக்காதது போல தெரியலாம். இவ்வளோ நீங்கள் நம்ம பிரசங்கம் கேட்குறோம், நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாததை போல தோண்டலாம். பயப்படாதீங்க,
அவர் திரை மறைவிலே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வாரம் நம்ம தியானித்தோம், ஞாயிற்றுக்கிழமை. தேவன், கர்த்தர், ஆண்டவர், யெகோவா என்கிற ஒரு வார்த்தை கூட எதுல இல்லை? எஸ்தர் புஸ்தகத்தில் இல்லை. வேர் இஸ் அவர் காட்? ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? வெறும் ஃபாஸ்டிங் மட்டும்தான் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் வேர்டு ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கு, ஃபாஸ்டிங். மொர்தெகாயை பார்த்து சொல்ல, நீர் போய் 3 நாள் இரவும் பகலும் உண்ணாமலும் புசியாமலும் ஆமேன் உபவாசம் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் ஸ்பிரிச்சுவல் வேர்டு. அப்போ ஆண்டவர் வேர் இஸ் அவர் காட்? நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், ஆண்டவர் இல்லாததை போல ஒன்றும் பயப்படாதீங்க. ஆண்டவர் திரை மறைவிலே வேலை செய்கிறவர். அல்லேலூயா, ஆமென். ஏற்ற காலம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு டைம் இருக்குங்க. அந்த டைம்ல அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவரை போல் இந்த உலகத்தில் வேறு ஒருவருமே இல்லை. ஆமென். நம்ம செய்த நற்கிரிகளை மறந்தாரா? ஆண்டவரை தேடி வந்ததை கர்த்தர் மறப்பாரா? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக கொடுத்த காரியங்களை மறப்பாரோ? இல்லையே. ஆமென். மறந்தது போல நமக்கு தெரியும். ஓடின ஓட்டங்கள், இத்தொரு நாட்கள் வந்தது, சுத்திகரிப்பு கூட்டம் வந்தது, ஸ்பெஷல் மீட்டிங் வந்தது, எல்லாம் மறந்தாரோ? மறந்ததை போல தோன்றும். பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஏற்ற நேரம் வரும். அந்த நேரத்தில் ஆண்டவர் தீவிரம் காட்டுவார். நம்ம வேலை என்ன? நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தீவிரம் காட்டுங்க ஆண்டவரே, ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயமின்றி ஆண்டவரே தவிக்கிறேன், வியாகுலப்படுகிறேன், என் ஆவி சொய்ந்து போகிறது என்றெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் திடீரென்று இந்த மாதத்தில், அவருடைய நேரத்தில், அவர் விரும்பினபடி நம்முடைய விஷயத்தில் கர்த்தர் தீவிரம் காட்டுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அகாஸ்வேரு ராஜாவுக்கு மேலே கை போட பார்த்தார்கள். மொர்தெகாய் ஹெல்ப் பண்ணார். ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு எந்த ஒரு ரிவார்டு கிடைக்கல. நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில் தெரியும் நமக்கு, இந்த சரித்திர புஸ்தகம். அந்த நேரத்தில் எந்த ரிவார்டு இல்லை. ஆனால் ஆமான் கரெக்டாக இவனை தூக்கில் போடுற நேரத்தில் ஆமென் ராஜாவுக்கு தூக்கம் வரல. அல்லேலூயா. இரவு வேளையில் அப்படியே தூக்கம் கலைந்து அவன் திடீரென்று அந்த புஸ்தகங்களெல்லாம் புரட்டி வாசிக்க சொல்லும்போது மொர்தெகாய் பண்ணின நல் விஷயங்களை வாசிக்கிறான். வாசித்து, யாரெங்கே இந்த நற்காரியங்களுக்காக இவனுக்காக பலன் செய்யப்பட்டதா அப்படிங்கிறாரு. இல்லை ராஜா, அப்படி உடனே கூப்பிடு அப்படிங்கிறாரு. யாரெங்கன்னா வெளியில கரெக்டா ஆமான் நிற்கிறான் பாரு. உள்ளே வா, ராஜா கணம் பண்ணுக விரும்புகிறவனுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லு. அவன் நினைக்கிறான் என்னத்தான் சொல்லான்னு சொல்லி ஒரு கழுதையில அவனை பவனி கொண்டு போய், இவரே ராஜாவால் கணம் பண்ணப்பட விரும்புகிறவர் என்று சொல்லி ஊர் முழுக்க பறைசான். அந்தபடியே மொர்தெகாய்க்கு செய்கிறார். பார்த்தீங்களா? கரெக்டா எல்லாம் அந்தந்த நேரத்துல கர்த்தர் தீவிரப்படுத்துவார். ஆமென். மொர்தெகாயினுடைய வேலை என்ன? தேவனுடைய வேலைக்காக காத்திருப்பது. ஆமென். அமைதியாய் மௌனமாய் இருக்குங்க. உங்க விஷயத்துல கர்த்தர் தீவிரம் காட்டுவார். நீங்க பொறுமையா மௌனமாய் தேவ சமூகத்தில் உங்க உதடுகள் இருதயம் ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தரோடு போராடி ஜெபிக்கிறவர்களாய், ஆண்டவரே என் விஷயத்துல தீவிரம் காட்டுங்க சுவாமி, எங்க பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆண்டவரே தீவிரத்தை காட்டுங்க ஆண்டவரே, உமக்காக நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. ஏற்ற காலம், கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய காரியத்தில் சோத்திரம், அது வர நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. இந்த ஏற்ற காலம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, வெயிட்டிங் ஆன் காட். ஸோ காட் ஒர்க்ஸ் பிஹைண்ட் த சீன். அந்த காட்சிக்கு பின்பாக கர்த்தர் மறைந்திருந்து செயல்படுகிறார் என்பதை விசுவாசித்தவர்களாய், நம்பிக்கை உடையவர்களாய், பொறுமையோடு தேவனுடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரோடு உடன் பிறந்த அந்த சகோதரர் சொல்றாங்க, சீக்கிரம் போய் உன்னை வெளியே காமி போ அப்படிங்கிறாங்க. அவசரப்படுத்துறாங்க. பண்டிகை நாள் இது, உன் பவரை இப்பதான் நீ காமிக்க முடியும், வெளியே போன்னு விரட்டுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனமே சொல்றது, ஒரு சின்ன ஸ்மால் கேப் தான், உடனே வெளியே போயிடுவார் ஆண்டவர்.
அந்த ஸ்மால் கேப்பில் நம்ம அவசரப்பட்டு காரியத்தை அப்படியே முடக்கி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சுய சித்தம், சுய விருப்பம், சுயநலமாய் சில முடிவுகளை எடுக்கிறோம். டேஞ்சர், அபாயம். ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவனுடைய வேலை என்ன? காத்திரு, பொறுமையாயிரு, நீடிய சாந்தம் உள்ளவனாய், நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நமது விஷயத்தில் தீவிரம் காட்டுவார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் 6:15. ஆண்டவரை ஸ்தோத்திரம், நம்ம நம்பி இருக்கணும். நம்ம சிறியவர்கள் தான், நம்ம அற்பமானவங்க தான். அப்படிதான் அவர் சொல்றார், கிதியோன் சொல்றார். நியாயாதிபதிகள் 6:15 வாசிக்கலாம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? எதினாலே ரட்சிப்பேன்? இதோ இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். எல்லாரிலும் சிறியவன் ஆண்டவரே. அல்லேலூயா. கிதியோன் இருதயத்தில் அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் சிறியவன் ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்ய முடியும்? என் தகப்பன் வீட்டில் நான் சிறியவன். நீங்கள் மனிதருடைய பார்வையில் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம், மனிதருடைய பார்வையிலே அற்பமாய் எண்ணப்படலாம். பயப்படாதீங்க. அல்லேலூயா. உங்களைத்தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணிக்கிறார். ஆமென். பயப்படாதே, சிறு மந்தையே. மெகா சர்ச் நான் சொன்னாரு, சிறு மந்தையே, உனக்கு பரலோகத்தை ராஜ்யத்தை தர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. மெகா சர்ச் வேண்டாம், மெகா பெரிய கூட்டணி வேண்டாம், மைனாரிட்டி போதும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர்களை கொண்டுதான் பலத்த காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. 10,000 பேர் இருந்த கிதியோனினுடைய இருந்தவர்களை ஆண்டவர் எப்படி ஃபில்டர் பண்ணுறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் வெளியில் எத்தனை பேர் அனுப்புனாரு? 22,000 பேர் வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 9,700 பேர் வெளியே போயிட்டாங்க. வெறும் 300 பேரை கொண்டு தேவன் ஸ்தோத்திரம் மீதியானியர்களை முறியடித்தார். அல்லேலூயா. சிறியவைகளை கொண்டுதான் பெரியவைகளை கர்த்தர் செய்கிறார். ஆமென். ஒரு அபிவிருத்தி உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், சின்னவர்களாக இருக்கலாம், அற்பமாக எண்ணப்படலாம், அசட்டை பண்ணப்படலாம். உங்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13:31. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். அல்லேலூயா. ஒரு கடுகு விதை பாருங்க, எவ்வளவு சின்னதா இருக்கு. ஆனா அது வளரும் போது விதைக்கும் மரத்திற்கும் சம்பந்தமே இல்லைங்க. நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் அப்படி மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் வளர்ந்து பெருகுவீர்கள், அநேகருக்கு நிழல் தருகிற விருட்சமாய் மாறுவீர்கள். நம்முடைய தோட்டக்காரர் பிதா, அல்லேலூயா, அவருடைய இருதயத்தை குளிர செய்வீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மே மாதம் கர்த்தர் உங்களை அபிவிருத்தி படைய செய்வார். உங்களுடைய சிந்தைக்கு எட்டாத, கற்பனைக்கு எட்டாத சோதர வளர்ச்சியை ஆவிக்குரிய காரியத்திலையும் ஆண்டவர் தருவார், பொருளாதாரத்திலையும் கர்த்தர் தருவார். பூச்சி மாதிரி இருக்கிற, சின்னவனா இருக்கிற, அற்பமா இருக்கிற உங்களை பெருக செய்து பலத்த ஜாதியாய் மாற்றுவார். ஆமென். அது யார் செய்வார்? கர்த்தர் செய்வார். எப்பொழுது செய்வார்? ஏற்ற காலம், டியூ டைம், அப்பாயின்மெண்ட் டைம் அவருக்கு இருக்குங்க. அவருடைய வேலை அதில் எப்படி செய்வார்? தீவிரமாய் நடப்பிப்பார். ஆமென். நம்ம எவ்வளோ ஜெபம் இருக்கிறோம், சீக்கிரமாக உதவி செய்யுங்க ஆண்டவரே, சீக்கிரமாக நான் ஆண்டவர் இந்த ஆபத்தை மாற பண்ணுங்க ஆண்டவர். எவ்வளோ ஜெபம் இருக்கிறோம். அந்த ஜெபத்தை நாம் மறந்தாலும் கர்த்தர் மறவாதவர். அல்லேலூயா. மொர்தெகாயினுடைய நற்கிரியைகள் மொர்தெகாயே மறந்துட்டான். ஆனால் ராஜாவை தூக்கத்தை கலைத்து புஸ்தகத்தை வாசிக்க செய்து ஒரே இரவில் ஸ்தோத்திரம், ஒரே ராத்திரியில் அவன் செய்த எல்லா நன்மைக்கு தக்க
பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவர் என்றால் அதே தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த காரணம்பேட்டை சபையும் இந்த மாதத்தில் ஆண்டவர் அபிவிருத்தி அடைய செய்வார், ஒரு பெருக்கத்தை கட்டளையிட செய்வார். ஆமென். ஒரு பலத்த ஜாதியாய் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. அதை கர்த்தர் தீவிரப்படுத்துவார். ஆமென். இந்த 60ஆம் அதிகாரம் முதல் 61, 62, 63, 57 அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 23 விசை குளோரின்னு வந்திருக்கு. அல்லேலூயா. கவனிங்க, இந்த 7 அதிகாரத்தில் 23 தடவை குளோரி என்று வந்திருக்கு. அப்படின்னா இந்த ஏசாயா பக்தன் எதற்காக இதை எழுதினார் என்றால், பாபிலோனில் சிறையிருப்பு இருக்கிற தேவ ஜனம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அடிமைத்தன வாழ்க்கை அல்ல, ஆண்டவர் விடுவிப்பார். விடுவிக்கும் போது அது மகிமையான காரியமாக இருக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் அசட்டை பண்ணப்படுகிறீர்களா? தொடர்ந்து நீங்கள் அற்பமாய் நினைக்கப்படுகிறீர்களா? தொடர்ந்து நீங்கள் சின்னவனாகவே இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பெருக செய்வார். திடீரென்று அவருடைய மகிமை விளங்கும், உன்மேல் மகிமை உதிக்கும். அல்லேலூயா. ஒரு வேக்கப் கால் கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டவர் ஒரு கால் கொடுக்கிறப்ப எப்படி கொடுக்கிறார் பார். 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். காட்ஸ் வேக்கப் கால். எழும்பி பிரகாசி, அரைஸ் அண்ட் ஷைன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. மகிமை மகிமை மகிமைன்னு ஸ்தோத்திரம் வந்துகிட்டே இருக்கும். இந்த 60ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரை 23 விசை சொல்லப்படுகிறது. அப்போ எழும்பி பிரகாசி. அப்போ இவ்வளவு நாள் என்ன பிரச்சனை? முடக்கப்பட்ட அனுபவம், சிறைபிடிக்கப்பட்ட அனுபவம். ஆனால் அதே தொடர்ந்து நீடிக்காது. உன்னை எழும்ப வைப்பேன், உன்னை பிரகாசிக்க வைப்பேன். அல்லேலூயா. உன்னுடைய வியாகுலத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குவார். அல்லேலூயா. உன் ஆபத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். சகாயமின்றி இருக்கிற உனக்கு ஒரு முடிவை உண்டாக்கி ஆண்டவர் உன்னை எழும்பி பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. சோத்திரம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப அப்படியே பிலீவ் பண்ணுங்க. உங்களை தேடி ராஜாக்கள் உங்களிடத்தில் வருவார்கள். ஆமென். உதிக்கிற வெளிச்சத்தின் உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு அநேகர் உன்னை தேடி வருவார்கள். எல்லாம் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சத்தமாக வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. நீங்க அற்பமா எண்ணப்படுகிறவா இருக்கலாம், பயப்படாதீங்க. உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் கர்த்தருடைய வெளிச்சம். எப்படி நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், சூரிய ஒளி வரும்போது எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல், எந்த ஒரு சத்தம் இல்லாமல், விளம்பரமே இல்லாமல், ஆமேன், அழகாக மெதுவாக எழும்பி வந்து இருளையெல்லாம் வித்தின் அ செகண்டில் அப்படியே மாற்றிடுது பாருங்க. நீதியின் சூரியன் பகலவன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒளி வீசுவார். நமக்குள்ள இருக்கிற அந்த இருளெல்லாம் அகன்று போகும். விசுவாசிக்கிறீங்களா? அதை கர்த்தர் தீவிரமாய் இந்த மாதம் நிறைவேற்றுவார். இது ஏற்ற காலம். அல்லேலூயா. விசுவாசிச்சிங்கன்னா அப்படியே நடக்கும். இந்த வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிப்பதற்காகத்தான் ஈஸ்டர் ஆராதனை நம்ம தியானித்தோம். அவர் மரித்தவராக அல்ல, ஓ அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நமக்கு நிறைவேறுவதற்காகவே ஆண்டவர் உயிர் தெழுந்தார்னா, ஓ வாக்கு தத்தங்களை எத்தனை உண்மை. நல்ல கரங்களை தட்டி, ஓ உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள். நாலா திசைகளிலிருந்து ஆத்துமாக்கள் உன்னை தேடி வருவார்கள். விசுவாசிக்கணும், நம்பணும், அறிக்கையிடணும். உங்களுடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்படுவதை கேட்க அநேகர் உங்களை தேடி வருவார்கள். ஆமென். சத்தியம் நிறைந்த வார்த்தைகளை தேடி அநேகர் வருவார்கள். பயப்படாதீங்க. இந்த தனிமையெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். கலாத்தியர் 4:5 வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இருந்ததாம்? ஃபர்ஸ்ட் கம்மிங், முதலாவது ஆண்டவர் இரட்சகராக வெளிப்பட்டார். கலாத்தியர் 4:5,
வாசிக்கலாம். வேதம் மிக அழகாக அதை வரையறுக்கிறது. வாசிக்க கேட்போம். காலம் நிறைவேறின போது, காலம் நிறைவேறின போது, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய, கவனிங்க, மரியாளிடத்திலிருந்து ஆண்டவர் பிறக்கும் போது காலம் நிறைவேறினது. அல்லேலூயா. அப்போ நமக்கு டைம் வச்சிருக்கிறார். அந்த டைம்ல எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே எல்லாம் முடிச்சிருவாருங்க. ஆச்சரியமா இருக்கும். அதுக்காக நீங்க எந்த ஒரு ஸ்தோத்திரம் முயற்சி எடுங்க, தப்பு இல்லை. ஆனா முயற்சியை விட்டுறாதீங்க. திடீரென்று எல்லா காரியத்தையும் ஸ்மூத்தா கொண்டு போயிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? கண்ணீரோடு தேவ சமூகத்துல மன்றாடி செபிக்கிற விஷயத்துல ஆண்டவர் நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். அப்படி திடீரென்று ஆண்டவர் தீவிரப்படுத்திடுவார். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா எத்தனை நம்ம வியாகுலப்பட்டிருப்போம், எவ்வளோ துக்கப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். உங்க காரியத்துல கர்த்தர் தீவிரம் காட்டுவார். ஆமென். நம்முடைய வேலை லூக்கா 18:7 வாசப்படி இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை குறித்த உவமையிலே ஆண்டவர் என்ன சொல்றார்? கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேயர். ஆண்டவரை தட்டிக்கிட்டே இருப்பது. திறக்கிறவரை தட்டணும், அவரை பார்க்கிறவரை பார்த்துக்கிட்டே இருங்க. அவர் முகத்தை நாம் கண்டுபிடிக்கிறவரை அவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். தேடுங்கள், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் செவி கொடுக்கிறவரை. கீப் ஆன் ஆஸ், கீப் ஆன் நாக், கீப் ஆன் சீக். ஸோ இதான் நம்ம தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நமது விஷயத்துல அவர் நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. கட்டாய நமது விஷயத்துல அவர் தீவிரம் காட்டுவார். விசுவாசிக்கிறீங்களா? 60ஆம் இந்த அதிகாரத்துல 1, 2, 7, 9, 13, 19, 21 இத்தனை வசனத்துல பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஒளியை பற்றியே வந்திருக்கிறோம். 20ஆம் வசனத்தை வாசி. 20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. சூரியனை பத்தி சொல்லியிருப்பார். பகலவனாகிய நீதியின் சூரியனே இங்க சொல்லியிருப்பார். அப்போ ஒரு பிரைட்னஸ் வரும் திருப்பி 1 வசனம் 2, 7, 9, 13, 19, 21 இத்தனை வசனத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு மகிமையை நமக்கு பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த மாதம் ஒரு மகிமையின் மாதமாக தேவன் மாற்றுவார். உங்கள் இருள் அகலும், நீதியின் சூரியன் பகலவன் இயேசு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை, அடையாளங்களை செய்வார். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதுங்க. ஏன் ஒரு வாக்குத்தத்தை நம்ம பிடிச்சுக்கணும் அப்படின்னா உறுதியா பிடிச்சுக்கணும். இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை பலிபீடத்திலிருந்து வந்த வார்த்தை, என் விஷயத்துல தீவிரம் காட்டுங்கப்பா. எங்க பிள்ளைங்க விஷயத்துல, எங்களுடைய குடும்ப ஜீவியத்தின், எங்களுடைய பிசினஸ்ல தீவிரம் காட்டுங்கப்பா. சோர்ந்து போய் வந்திருக்கிறோம், தொய்ந்து போய் வந்திருக்கிறோம், சகாயமின்றி வந்திருக்கிறோம், தீவிரமாய் உதவி செய்யும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில இந்த மே மாதம் மகிமையான காரியங்களை செய்வார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. இனி இந்த மாதம் அப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதம் வெளிப்படும் மகிமைக்கு கடந்த மாதங்களிலே பட்ட வியாகுலங்கள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. வசனத்தை நம்ம படிக்கிறப்ப ஏதோ ரோமருக்கு எழுதியிருக்காரு, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க. 23, 4:23, ரோமர் 4:21, 22, 23. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார், நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது ஆபிரகாமுக்கு மட்டும்
மீதியாக எண்ணப்பட்டது என்பது அல்லாமல் அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. It is written for us. இந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் ஏதோ கதை படிக்கிற மாதிரி படிச்சிடக்கூடாது. இவைகள் நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பிடிக்கணுங்க, ஒரு பிடி, உடம்பு பிடி. அப்படி வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். ஆண்டவர் உங்கள் விஷயத்தில் தீவிரம் காட்டுவார். விசுவாசிக்கிறீங்களா? அருமையான மே மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் ஒரு சிலராய் கூடி வந்திருக்கிறோம். ஒரு வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். சின்னவனாய் இருக்கலாம், சிறியவர்களாய், அற்பமாய், அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் இருக்கலாம். நீரே அவங்களை பெருக செய்கிற தேவனப்பா. ஓ கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னேன். நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை பிடித்து இந்த 31 நாட்களும் இந்த வார்த்தையை பிடித்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய். எல்லா பலவீன நேரத்தில் இந்த வார்த்தை எங்களுடைய பலன், வியாகுல நேரத்தில், ஆபத்து நேரத்தில், சகாயமின்றி சிக்கி தவிக்கிற நேரத்தில் இந்த வார்த்தை தான் எங்களுடைய பலன் சுவாமி. இந்த வார்த்தையின்படியே மகிமைக்குள்ளே நடத்தும். உங்கள் திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.